உடம்பரப்பு சம்பாதிச்ச காசை உளுந்தம்பருப்பு வாங்கி சமைக்கக்கூடிய என் அன்பு தாய்மார்களே, புரோக்களே, நண்பர்கள். நான் கூட புரோக்கரா நினைச்சேன். புரோக்கர்னா பூரா ரியல் எஸ்டேட்டா? இன்னைக்கு அதான் ஓடுது தமிழ்நாட்டில். 10 அடி நிலத்தை வச்சுக்கிட்டு 7 செராக்ஸை வச்சுக்கிட்டு இப்படியே தர்றாங்கடா. இடம் இருக்குன்னு எந்த இடம்னு சொல்ல மாட்டாங்க. அதுல சில பேர் கார்ல வரும்போது அள்ளி விடுவேன். ஒத்த கடைக்கு ரைட் சைட்ல இருக்கிறது பூரா ஏன் இடம் விட்டுவேன். அங்க பார்த்தா இந்திக்காரன் சம்சா போட்டு உட்காந்துருக்கேன். என்னத்த சொல்ல என்னப்பா 3 வருஷமும் பொண்ணே கிடைக்கல. ஏதாச்சும் நல்ல புரோக்கரா சொல்லு. நல்ல மண்டி ஓட்டு பல்ல வைக்கிட்டு ஆடு வைக்கிற செருப்பு எடுத்து தலையில அடிச்சுக்க. ஏன்டா நான் என்ன மாமா வரேன்? என்ன பொண்ணு கிடைக்க செருப்பெல்லாம் அடிச்சுக்கணும்? ஆமா, அவன் எப்படி உட்காந்து கேட்கிறேன். ஒரு புளியம்பளை உழுப்புற மாதிரி உட்காந்து கிரக மாடா. என் அன்பு உறவுகளே, எது எப்படி இருந்தாலும் இந்த குளூர்ல நாடகம் பார்க்க வந்த என் உறவுகள் அத்தனை பேர் பாதம் தொட்டு எம்கேஆரின் இரவு வணக்கம். அவங்க 2 பேரும் இங்க கூப்பிடுவேன். ஏன்டா உன் வயசுக்கு பொம்பளை பிள்ளைய பார்க்க உட்காந்துருக்கேன். நான் வரிச்ச புழுன்னு எழுதுவாங்க. அவங்கெல்லாம் என்னத்தை படிக்க போறாங்க? பூரா டீச்சருக்கு போய் லவ் லெட்டர் கொடுக்குறானே, வழங்க மாட்டா. இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. பொம்பளையாளுக ஒரு பக்கம் புளிக்குழம்பு வைப்பது எப்படி செல்லுல துபுக்கு முருங்கைக்காயோட மதக்கம். அன்னைக்கு ஒரு பொம்பளை 3 மணி நேரமா மொட்டை மாடியில் கேட்குது சுடு தண்ணி வைப்பது எப்படி துபுக்கு. உன்னையெல்லாம் மதுத்த அர்த்தம் என்ன? இங்கிட்டு பயல கூட ஜீமகல்ல மண்டி ஓட்டு தமிழ் செக்ஸ் வீடியோ. என்ன மண்டி ஓட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க? தம்பி நீ எது புதுக்கோட்டை உணவு நல்லதுன்னு அரைஞ்சுடுவேன். மண்டி ஓட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பணங்களுக்கு புரிஞ்சு சுட்டு தும்பாங்க. இந்த வாரம் இவரை சிரிக்கிறாங்க. பூராமே இதைத்தானே ஏற்றி வச்சிருக்காங்க. இதுல நீக்குறாக்காரங்க வடுத்துற வாடு. அங்கிருந்து கொட்டாவை 8 பேர் ஒரே குழியில விடுறேன். என்ன முட்டு கம்பெல்லாம் எங்க இருந்து கொண்டு வருவாங்க? முட்டு கம்பு பூரா ஆந்தாங்கில இருந்து வரைச்சு கம்பு கொண்டு வருவாங்க. என்னத்த சொல்ல, இன்னைக்கு காலம் அப்படியே மாறி போச்சு. கட்டின கணவரை எங்க அப்பத்தாலாம் வாங்க வாங்க பூ போங்க பொண்ணா கூப்பிடுவாங்க. ராசா மந்திரி அப்படின்னு கூப்பிடுறோம். இப்போ சில வீட்டுல யாரு குருஜியும் யாரு ஓட்டாட்டின்னு தெரியல. 2 பேரும் ஒரே மாதிரி மண்டையை ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு வீட்டுல போய் எப்படித்தான் காது ஊத்து பத்திரிக்கை வைக்கிறேன் அண்ணேன்ட்டேன். என்ன தம்பின்னுச்சு சேரோட விழுந்து. காலம் மாறிக்கிருச்சு இன்னைக்குதான். அது பரவாயில்ல. படிக்கட்டுல காலையில பார்த்தா அந்த கொத்தனார் வேலை பார்க்கறவங்க, மதுரைக்குள்ள வேலை பார்க்கறாள் நம்ம காரியாவத்துல இருந்து தொங்கிட்டு வருவாங்க. அப்படி காலேஜ் போற பயில தொங்கிட்டு வந்தவன் வண்டி அந்த பேரிக்காட்டில் முட்டும் போது பாவம் விழுக தெரிஞ்சேன். பக்கத்துல ஒரு வயசு பிள்ளை, அந்த பிள்ளை மசுரை பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே மசுரை பிடிச்சதே கிரகம். அது ஒட்டு மசுரு குஞ்சுக்கிட்டு விழுந்து முட்டை மொட்டை தலையோட நின்று கிரகம். எதையுமே நம்ப முடியாது. இன்னும் எவனும் மசத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. எரிட்டாங்களே. இதுல பயல ஊரா இந்த ப்ரீபெய்டு கேம் விளையாடுறீங்க. விளையாடுங்க போ, விளையாடுங்க. வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் ஏற்றி விடுறாங்கலாம். விளையாடு. இந்த ப்ரீபெய்டு கேம் விளையாடும் போது ஆள் சேர்ந்துக்கிறாங்கப்பா. அங்கிட்டு 4 பேர் இங்கிட்டு 4 பேர். அதான் நைட்டு 1 மணிக்கு விளையாண்டு ஒரு ஊர்ல பிறலியை கிளப்பி விட்டாங்க. 1 மணிக்கு மொட்டை மாடியில இருந்து விளையாண்டுருக்காங்க. மச்சான் சந்துக்குள்ள வரேன் மச்சான், உங்க பக்கத்தை நிக்கிறேன் மச்சான். ஊர் ஆள் பார்த்தாங்க, எவனோ ஆடு கலாண்டு வந்துட்டாங்க அப்படின்னு 60-50 எறான்னு பார்த்தா கடைசியில் பேட்டரி லோவாகி 2 பேர் உட்காந்துருக்காங்க. என்னத்த சொல்ல. இப்போ ஊருக்குள்ள அடிப்படி தகராறு ஆயிடுச்சானே. தம்பி நீ காமெடி மதுரை முத்தன் நினைப்போ உன் மசுறு ஏதோ பாரு. வாய்ச்சிக்கிட்டு வாய்ச்ச மாட்டாரு, பாட மாட்டாரு. இதுல பெரிய அப்படியே ஸ்கிரிப்ட் புலம் தள்ளுறது மாதிரி அப்படியே அடிச்சு 50 பேர் சிரிச்சு வயிறு வலிச்சு போச்சா. நான் பண்ற காமெடியை பூரா அப்படியே எரிக்கிறியே. ஏற்கனவே நானே யோசிச்சு பேசிக்கிறேன். அதே மாதிரி இளைஞர்கள்லாம் ஒண்ணு சொல்றேன், 30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு ஊத்து ஊறும். அதுக்கு மேல 30 போர் போட்டாலும் போகதான் கிளம்பும். இதான் நாடகம். ஏன் இவனை போட்டோம்னு யோசிக்கிறீங்க. தூண்டி விட்டு குளிருக்கு கிளம்பி விட போறே. ஏன்னா இந்த ஊத்து ஊடுறது புகை வர்றதுன்னா என்ன? லைட் அடிச்சு கிளச்சு பாருப்பா. கவசம் போட்டு
ஏன் சொல்றேன்னா ஊத்து ஊரும் என்றால் இளரத்தம். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணாதான் புத்திர பாக்கியம் கிடைக்கும். எங்க கல்யாணம் பண்ற ஆள்ல 37 வயசுல நான் யார் தெரியுவேன், எங்கிட்ட பொண்ணு கிடைக்குதா அது கிடைக்குதா 100 நாள் வேலையெல்லாம் போய் பார்ப்பேன். எது எங்கிட்ட செமிநாட்டுல தெரியுதான்னு ஒண்ணுமே அமையாது. கடைசியில ஒரு பிள்ளைய தேடி பிடிச்சு நகை வேணா கட்டின பாவாடையே வரட்டும் சட்டியோட வரட்டும்னு கல்யாணம் பண்ணி அவன் தாலியை கட்டிக்கிட்டு அவன் முண்டைக்கு நரம்பு ஆடி 125 சாப்பிட்டுருப்பேன். கட்டி உட்காந்துருப்பேன் 2 ஒம்பளை குட்டியை சோறு ஆக்கி போடுவான். அவனே பாவம் 7 வருஷமா பொண்ணு கிடைக்காம கட்டியிருப்பேன். 2 ஒம்பளை சேர்ல உட்காந்து பெரிய ஜமீன்தார் மகன் மாதிரி பேசு. நல்ல வய பாவம். அப்ப அலையாத ஊரே இல்லை. இந்த கருப்பே அருளோடு அவனுக்கு தொட்டி கட்டணும். நல்லா இருக்கணும். பிள்ளை நல்ல உள்ளதே பல்லு எடுத்து தெரிவிக்கும். அதுலயும் ஆம்பளையாலும் எடுத்து போடுவாங்க கல்யாண வீட்டுக்கு போய். இந்த 2000 5000 மொய் எழுதுற ஆளுகள்லாம் கவர்ல வச்சு கொடுப்பா. பாத்திருக்கீங்களா? கவர்ல வச்சு கொடுப்பாங்க. சார் உங்க பேரு வச்சு வச்சு போ. இந்த 100 ரூபா மொய் எழுதுறான் பாரு. அவன் கல்யாண வீட்டுக்கு போனாலும் மண்டபத்தை விட்டு போக மாட்டேன். அவன் தான் 7 எழுத்து விடுவேன். கல்யாணம் சூப்பர்ப்பு நல்லா இருந்துச்சு. குடல்ல நீங்க பாசி பயிரை போட்டுருக்க கூடாது. குடல் வந்து கவுச்சுனா கவுச்சு. இவன் தான் ஒரு கல்யாணத்தை கருத்தவன். அந்த சீன்றியான் பாரு, அந்த அழுத்துறியான் பாரு. அதே மாதிரி இங்க மைசெட்டு போடக்கூடிய தம்பி. ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பணிக்கும் இளைஞர் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்கு உதாரணம் இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகள். மறக்கவே முடியாது. ATS ஜெயம் ரேடியோஸ். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் தம்பி. இல்ல நான் ஒண்ணும் பண்ணல. கல்யாணம் ஆயிடுச்சா? அவனுக்கு 2 பொம்பளை நம்பர் கொடுத்துருக்கான். தம்பி இந்த அடுத்த வருஷம் நீ 2 பிள்ளையோட வரணும். கல்யாணம் பண்ணவே பக்கத்து வீட்டுல பிள்ளைய தூக்கிட்டு நீங்க சிரிக்கணும்யா. நீங்க சிரிச்சு உங்க குடும்பம் நல்லா இருக்கும். என்னைய பொறுத்தளவு பணங்காசு வச்சது ஊர்ல பெரிய ரெவடியாது. அது பெருசு கிடையாது. 2 மட்டும் இல்லாம நீ இருந்தேன்னா இந்த பிறவில நீதான் புனிதமான மனுஷன், ஆரோக்கியமான மனுஷன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 1 கடை இருக்கக்கூடாது. 2வது உடம்புல நோய் இருக்கக்கூடாது. இந்த 2 இல்லைன்னா நீதான் பெரிய. எங்க 500 கோடி சொத்து இருக்குன்னு மீசையை தெரியுங்கிட்டு 500 கோடி சொத்து, 500 லாரி ஓடுது, கண்டனர் ஓடுது, அது ஓடுதுன்னு பார்த்தா காலையில பைபாஸ் புசு புசு நடப்பாரு. இவரு ஒத்த கடையில் நடப்பாரு. ஒரு தொப்ப மாடுத்தவங்க அடிக்கும். சட்டா சட்டான்னு அடிச்சு கம்ப வச்சு 2 பேர் முட்டு கொடுக்க 2 பேர் வாமப்பிள்ளையே இருப்பேன். அதுல மருதமணி மாதிரி ஒரு பிரிய வேற சுருட்டி இல்ல. ஓரம் முந்தைக்கு உட்கார முடியாது. நம்ம ஓரம் முடியாது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஆரோக்கியமா வாழ கத்துக்கிறோம். உலகத்துல நல்லது செய்ய நாட்டுல ஆளு கிடையாது. ஒரு தம்பி கூட இங்க ரொம்ப நொந்து போய் வந்து ஹோட்டல்ல அர்ச்சனா ஹோட்டலா அந்த ஹோட்டல் என்னன்னே அங்க வந்து அந்த தம்பி சொன்னாரு, நான் கொடிக்குளத்துல புதுசா வீடு கட்டுறேன்னே, அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுனேன்ட்டாரு. அதை சொல்றேன். கொடிக்குளம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நீ வீடு கட்டினாலும் கவனமா கட்டான். காலையில நீ செவத்துக்கு தண்ணி அடிப்பியோ செவத்தை சுத்தி ஒரு ரவுண்டு கிளச்சு பார்த்து. ஏன்னா எலும்புச்சம்பளம், கழுத்திருப்பேன், சேவை, மண்டை, தகடு, பீங்கால பறிச்சு வச்சுருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரே நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் அன்பாலே ஒண்ணு நடத்துறேன் ஆதரவற்றெல்லாம். அதுல அங்கே நிறைய பாவம் மக்கள்லாம் இருக்கு என்னை நம்பி. சரி இது வெளியே போய் சாமி போட முடியாதுன்னு ஒரு விநாயகர் கோவில் கட்டுவோம்னு நான் தான் அந்த விநாயகருக்கு பேர் வச்சேன். ஸ்ரீ அன்பு விநாயகர் அப்படின்னு வச்சேன். அதுக்கு ஜேசிபி வச்சு தம்பி நானசேகர் தோண்டிக்கிட்டு இருந்தேன். குழிய 2 ஆள் பருத்தி சோளம் எடுக்க போன வயசான ஆள் பேசிட்டு போனேன். இந்த கிடந்து தோன்றல இதுதான் காசம் புதைச்சு வைக்கிற புதவுலியான்ட்டேன். ஆமாப்பா சுரங்க பாதைன்றேன். இந்த உலகம் எதை எப்படி பேசணும்னே ஆகுது. வாங்கப்போ அப்போ அம்பலார் அப்போ நாட்டாம் அப்போ எல்லாரும் அப்போவாங்க.
இப்படி வாங்க, உங்க ஊர் தான், எப்படி வேணா வாங்க. போய் வாங்க போ, வாங்க போ. இது கல்லு மேடையா பலகை மேடையா? இது கல்லு மேடை. அப்ப எல்லாரும் வாங்க. இது பலகை, வேற ஒண்ணு இல்ல. அப்ப அப்படி ஏறாதீங்க, இங்கிட்டு வாங்க. இது பலகை, இது ஏற முடியாது. அப்ப பலகையில பார்த்து வரணும். நான் விழுந்துட்டேன். இதுல என்னன்னா, ஒருத்தையும் பைக்கில் போய் விழுந்திருப்பேன், அதே இடத்துல விழுந்தோம்னா அழுத்தி கேட்பேன், அதே இடம் தானே. கை கை முறிஞ்சிருக்குமே, எனக்கு முறிஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு கல் அடிச்சிருக்குமே, அந்த மாதிரி. ஐயா எப்போ ஒவ்வொரு கலர்ல துண்டு இருக்கு, என்ன உங்களுக்கு எதை லைன் பண்ணிருக்கிய? ஆளுக்கு ஒரு வீட்டுல இருந்து எடுத்து இருக்காங்க. பூரா நம்ம சொந்தக்காரங்க, எங்க அப்புவே அவங்க வழிகாட்டினதுனாலதான் இளைஞர்கள் நம்ம நல்லா இருப்போம். இவர்களே போன்று கிடையாது. நம்ம பாட்டையும் போட்டேன் கஷ்டப்பட்டு கட்டி காத்த சாமியத்தை நீ கொடிக்குளத்தை நம்ம வணங்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முன்னோர்கள் பெரியவர்கள் இருக்கு வரை இவர்களுடைய வழியில் நடப்போம். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பு. வணக்கம் அப்பு. ஒரு உள்ள என்னைய கவனிக்கல, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா, ஏன்னா இன்னைக்கு இரவு பகல் பாராம நமக்காக தன்னுடைய குடும்பத்தை விட்டு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையின் அன்பு நண்பர்களே, என் அருமை உறவுகளே, மேடைக்கு வாங்க. இதுல அவதானம் கட்டினாலும் மட்டும் கைதட்ட மாட்டியே, எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாம மாட்டினியோ. இந்த முதல்லாம் புடிச்சுக்கிட்டு ஹெல்மெட் எங்க, லைசன்ஸ் எங்க, 150 ரூபா கட்டி 200 கட்டு, இப்ப வேலை கிடையாது. இப்ப போயிட்டே இருப்பே. ஒரு வெக்கேடு ஒரு பில்லு கிருச்சுன்னு 1000 ரூபா. அன்னைக்கு ஒருத்தன் டிவி முட்டி 3000 போகும், பில்லு மட்டும் 7000 இருந்துச்சு. ஐயா எங்கிட்ட 10 பேருக்கு போட்டு விடுங்க. அதெல்லாம் யானமலை கொடிக்குளம் கிராமத்தின் சார்பாக பெரியம்பலர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. கொடிக்குளம் கிராம அம்பலார் ஐயா, பெரிய அம்பலார் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டுங்க போ. அடுத்தது 2வது அம்பலார் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை ஊத்தி கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்துகிறார்கள். இரண்டாவது அம்பலார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். 3வது அம்பலார் ஐயா அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை ஊத்தி கௌரவப்படுத்துகிறார். 4வது அம்பலார் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு இந்த கொடிக்கல கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஊத்தி மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துறார். ஐயா வணக்கம். சரா ஐயா, ஒத்தக்கடை சாரா ஐயா, இங்கிட்டு வாங்க. வாங்க ஐயா, வாங்க. பூஜாரி ரொம்ப கையை பிடிக்கிறீங்களே, அது போதிலோ டீ குடிச்சு தானே எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? பூரா நம்ம ஜாமி போலாம். சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் எனக்கா? நான் காக்கல, ஐயா கொண்டாடையா பாமா பிள்ளை இருக்கேன். எம்.கே. ராதாகிருஷ்ணன் நாரதி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி காவல்துறை ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க யாரும் எடுத்து விட்டுருக்க அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு கொடிக்குளம் கிராமத்தார் சார்பாக மலர் மாநிலத்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஹார்மோனியஸ்ட் மணிகண்டன் அவர்களுக்கு. அப்போ இந்த சிறுத்து இருக்கேன் பாருங்க, ஒரு அரை விடுங்க, ஒரு 200 டாட்டா இருக்கா? ஆமா, பெரிய தாள் எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிட்டாரு. மருதக சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் கோயில்பட்டி இந்திரமகன் சந்திரன்
சந்திரனுக்கு பொன்னாடை போட்டு பலவாத்திய கலைஞர் இறங்க முடியாம தன்னால மிளகாத்தூள் அரைக்கி வந்த மாதிரி உட்காந்து எங்க அண்ணன் ஏகே அருள் வாய் எப்படியே வச்சிருக்க புளி முட்டாய் சாப்பிடு தாள கலைஞர் பெருங்கொண்ட ஒரு பூசாரி பூவரசகுடி சண்முக அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாங்க. உள்ள இருக்க ஆளுகள்லாம் பூரா அறகுறையா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்புறம் போடுங்க பூ அதுலயே இருப்போம் மும்பையிலே. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி, இன்னைக்கு நீங்கள் எல்லாம் மனக்கவலையை விட்டு சிரிக்கிறீங்கன்னா அது காரணம் நானும் என்னை சார்ந்த கலைஞர்கள் ஒரு பங்குதான். ஆனால் அனைத்து பெருமையும் பங்கும் யாருக்கென்றால் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி முருகனுக்கு ஒரு கைதத்தோடு மேடைக்கு ஒரு படிக்கிறது. கைதட்டலாம். ஏன்னா அவன் கண்ணு முழிச்சு வீடியோ எடுத்து உங்க கைபேசிக்கெல்லாம் அவன் தான் அனுப்பி விடுறேன், நான் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தர் கிராமத்தை சேர்ந்த என்னுடைய மகன் பாண்டி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யூடியூப் சேனல் ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஜெயம் ஏடிஎஸ் ஜெயம் ரேடியோ உரிமையாளர் ஏ அழகு சிங்க தேவர். யாரும் பாட்டு போட வேணாம்ப்பா, பாட்டு போட்டேன்னா வீடியோ கட் பண்ணிடுவாங்க.